ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நேரடி நெல் கொள்முதலில் மீண்டும் மீண்டும் திராவிட மாடல் அரசு நாடகமாடுகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக அரசின் மோசமான நிர்வாகத்தின் காரணமாக தமிழக விவசாயிகள் மிகுந்த இருளில் கண்ணீர் தீபாவளியை எதிர்கொள்கிறார்கள் என எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் செய்தது போலவே நாள் ஒன்றுக்கு 1000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் ஈரப்பதத்தை 17% இருந்து 22% உயர்த்த வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். பருவமழைக்கு முன்பாகவே அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்யுமாறு தெரிவித்தும் செவிசாய்க்கவில்லை. அதனால் நெல்கள் தற்பொழுது துளிர்விட தொடங்கிவிட்டன என இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயம் குறித்தும் ஒவ்வொரு பருவத்திலும் எவ்வளவு விளைச்சல் வரும், இந்த ஆண்டு எவ்வளவு அதிகம் விளையும் என்பதை கூட கணிக்க முடியாத ஒருவர் அமைச்சராக இருக்க தகுதி உள்ளதா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். முன்கூட்டியே கொள்முதல் செய்யாமல் தேவையான அளவு கிடங்குகளை தயார் செய்யாமல் தார்பாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் வழங்காமல் புது பெயர்கள் சூட்டுவதால் மட்டும் விவசாயிகளின் துயரம் தீர்ந்து விடுமா என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். பருவமழை தீவிரமாகி இருப்பதால் விவசாயிகளின் துன்பம் இரட்டிப்பாகியுள்ளது. டெல்டா மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் வேதனைப்படுகின்றனர் என இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் 41 நேரடி கொள்முதல் நிலையங்களை சென்ற மாதமே திறக்க ஆட்சியர் உத்தரவிட்டும் ஒன்று கூட திறக்கப்படவில்லை என இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளியை கொண்டாட ஆசையுடன் காத்திருந்த விவசாயிகள் போட்ட முதல் பணத்தை கூட எடுக்க முடியாமல் இதுவே தங்களின் இருண்ட தீபாவளி என கண்ணீர் விடுவதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்மணிகளை கொள்முதல் செய்யாததால் விவசாயிகளிடையே மிக பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மாபெரும் போராட்டத்தை இந்த அரசு எதிர்கொள்ளும் நிலை உருவாகும் எனவும் இபிஎஸ் எச்சரித்துள்ளார். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். நேரடி நெல் கொள்முதலில் மீண்டும் மீண்டும் திராவிட மாடல் அரசு நாடகமாடுகிறது என்று எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திமுக அரசின் மோசமான நிர்வாகத்தின் காரணமாக தமிழக விவசாயிகள் மிகுந்த இருளில் கண்ணீர் தீபாவளியை எதிர்கொள்கிறார்கள் என எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் செய்தது போலவே நாள் ஒன்றுக்கு 1000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும் ஈரப்பதத்தை 17% 22% உயர்த்த வேண்டும் என்றும் இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். பருவமழைக்கு முன்பாகவே அறுவடை செய்த நெல்லை கொள்முதல் செய்யுமாறு தெரிவித்தும் செவிசாய்க்கவில்லை. அதனால் நெல்கள் தற்பொழுது துளிர்விட தொடங்கிவிட்டன என இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். விவசாயம் குறித்தும் ஒவ்வொரு பருவத்திலும் எவ்வளவு விளைச்சல் வரும், இந்த ஆண்டு எவ்வளவு அதிகம் விளையும் என்பதை கூட கணிக்க முடியாத ஒருவர் அமைச்சராக இருக்க தகுதி உள்ளதா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். முன்கூட்டியே கொள்முதல் செய்யாமல் தேவையான அளவு கிடங்குகளை தயார் செய்யாமல் தார்பாய் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளையும் வழங்காமல் புது பெயர்கள் சூட்டுவதால் மட்டும் விவசாயிகளின் துயரம் தீர்ந்து விடுமா என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். பருவமழை தீவிரமாகி இருப்பதால் விவசாயிகளின் துன்பம் இரட்டிப்பாகியுள்ளது. டெல்டா மாவட்டம் மட்டுமல்லாமல் தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் விவசாயிகள் வேதனைப்படுகின்றனர் என இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் 41 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை சென்ற மாதமே திறக்க ஆட்சியர் உத்தரவிட்டும் ஒன்று கூட திறக்கப்படவில்லை என இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளியை கொண்டாட ஆசையுடன் காத்திருந்த விவசாயிகள் போட்ட முதல் பணத்தை கூட எடுக்க முடியாமல் இதுவே தங்களின் இருண்ட தீபாவளி என கண்ணீர் விடுவதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார். விவசாயிகள் உற்பத்தி செய்த நெல்மணிகளை கொள்முதல் செய்யாததால் விவசாயிகளிடையே மிக பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மாபெரும் போராட்டத்தை இந்த அரசு எதிர்கொள்ளும் நிலை உருவாகும் எனவும் இபிஎஸ் எச்சரித்துள்ளார்.